ரகசியம். இறைவனை வழிபடும் போது நம்முடைய எண்ணங்கள், பிரார்த்தனைகள் நிறைவேறும் என்பது விதி. மகேந்திர மலையில் முதல் நிலையை அடைவதற்காகத்தான் 18 சித்தலிங்க தரிசனங்களை தரிசிக்கும் சிவ யாத்திரைக்கு உன்னை ஆட்படுத்தினேன். அந்த சித்தலிங்க தரிசனத்தின் போது உணவை துறந்து காற்றையே சுவாசித்து வாழும் யோக நிலையை உனக்கு ஏற்படுத்தினேன். அடுத்து உடுத்தும் ஆடைகளின் நிறங்களிலும் கோள்களின் கட்டுப்பாட்டில் இருக்கின்றன. அதனால்தான் மண்ணில் வாழும் புத்தியில் இருந்து விண்ணில் வாழும் புத்தியின் ஞான நிலையை அடைய காவியையும் வெண்மை நிற ஆடையையும் அணிய வேண்டும். காவி நிறம் கேதுவின் கட்டுப்பாட்டிலும், தூய வெண்ணிறம் சுக்கிரன் சந்திரன் கட்டுப்பாட்டிலும் இருக்கிறது. அதற்காகத்தான் சிவ யாத்திரையின் போது நீ காவி அணிய வேண்டிய நிலை ஏற்பட்டது. இந்த உலகில் எந்த ஒரு உயர்ந்த நிலையை அடைவதற்கும் ஒரு தகுதி வேண்டும். ஞானத்தின் முதல் நிலையை அடைந்த உனக்கு அடுத்த நிலையை அடைவதற்கான பூரணத்துவம் இருக்கிறதா என்று இறை பிரார்த்தனையில், கர்மாவின் விதிப்படி லௌகீக வாழ்க்கையில் பாசத்தால் ஈர்க்கப்பட்டாய். அதன் பயனாக இப்பொழுது சுயநினைவற்றவனாக இருக்கிறாய். ஆனாலும் இந்த நிலையிலும் உனக்குள் இருக்கும் ஆழ்மனதில் பிற உயிர்களை காக்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தின் பலனாக உன் மூச்சுக்காற்றில் நீ உச்சரித்த ஓம் நம சிவாயத்தில் கலந்திருந்த சித்தலிங்க சக்தி அந்த உயிரை காப்பாற்றியது. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. எங்கோ ஓரிடத்தில் இருந்தபடி மற்றொரு இடத்தில் இருக்கும் உடலுக்குள் சுவாசத்தை செலுத்தும் இந்த நிலைக்கு பிராணகோஷம் என்று பெயர். உன்னை மறந்த நிலையிலும் உயிருக்காக போராடும் இன்னொரு உயிரை காக்க உன் ஆழ் மனதின் தவிப்பு மிக பெரிய சித்தர்களால் மட்டுமே செய்ய முடியும். பிராணகோஷம் உனக்கும் வசியப்பட்டிருக்கிறது. மருந்தாக திகழ வேண்டிய உனக்கு மருந்து தேவைப்பட்டிருப்பதால் தான் இந்த பூவுலக மாயையின் செயல். நான் உன் கர்ம சக்கரத்தை எழுப்பியுள்ளேன். இனி அது உனக்கும் மற்றவர்களுக்கும் ஞானப்பாடம் நடத்தும். உன் மூலம் மானிடர்கள் பல நன்மைகள் அடைந்தாலும் அந்த ருத்ராட்சம் உன்னை வந்து அடையும் வரை உன்னால் உணர முடியாது. நீ பிராந்தனாகவே இருப்பாய். அண்ணன் அங்க போறேன் இங்க போறேன்னு போயிடுறாரு. ஒரு வேலைக்காரி வச்சு பண்ண வேண்டியதானே? நம்ம உயிரை எடுத்துக்கிட்டு இருக்காரு. இந்த புடி பெரிய எம்சியா இருக்கு. புடி, நீ இதை புடி. யோ உள்ள என்னையா ஒரே எலியா இருக்கு? யோ போன வாரம் கூட எலி மருந்து வச்சையா, ஒண்ணு கூட சாகவே மாட்டேங்குது. யோ உன் கால்கிட்ட எலியா? எங்கயா?
மன்னிச்சிருங்க ஐயோ அண்ணே என்ன மன்னிச்சிருங்க கை தவறி போட்டுட்டானே அண்ணே எழுந்துருங்க அண்ணே எழுந்துருங்க அண்ணனே மெதுவா தெரியாம என்னைய வேலை செய்யறீங்க? இவன் தான் கை தவறி போட்டான். அண்ணா ஒண்ணு இல்ல கை தவறி வந்துச்சு. பாத்து மெதுவாண்ணே மெதுவாண்ணே வாங்கண்ணே மெதுவா வாங்கண்ணே பாத்து போங்கண்ணே ருத்ரம் ஒரு மகா ரகசியம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு ருத்ரம் ஒரு மகா ரகசியம் தொடர்கிறது. ஏய் பொம்மை வேற நிக்காதீங்கடா. டிரைவரை கூட்டி வண்டி எடுத்துட்டு வாங்கடா. எருவு மாடுகளா? என்னையா நீங்க இப்படி சவுர் மேல வச்சா நான் தொடப்பீங்க? மன்னிச்சிருங்கண்ணே. ஏண்டா சாகடிக்க பார்த்தியாடா? தெரியாம பண்ணிட்டேனே. ஏண்டா டேய் என் தலைமையில விழுந்தா என்ன இருக்கட்டா? ஐயோ ஐயோ உன்னெல்லாம் வச்சு குப்பை கட்டுற பாரு என்ன சொல்லணும் கையடா அண்ணே ஐயா என் புதிய செருப்பால் அடிக்கிறோம் என் புதிய செருப்பால் அடிக்கிறோம் ஐயோ அம்மா அண்ணா வாங்கண்ணே முதல்ல உட்காருங்கண்ணே அண்ணா முதல்ல சட்டையை கழட்டுங்கண்ணே அப்பதான் உங்களுக்கு அடிபட்டு இருக்கிறது உள்காயமா வெளிக்காயமான்னு தெரியும்ண்ணே அண்ணா நீங்க வழியில துடிக்கிறத பார்த்தா ஃப்ராக்சர் ஆயிருக்குமோன்னு தோணுதுண்ணே அண்ணா நான் போய் சில்லுன்னு தண்ணி எடுத்துட்டு வரேன் குடிக்கிறதுக்கு. நிக்கிறாம்பா அவனம் கொஞ்சம் ஏய் இருடா நானும் வரேன். அண்ணனுக்கு நல்ல தண்ணி எடுத்துட்டு வரணும்டா. இங்க வலிக்குதாண்ணே? இல்லடா இங்கண்ணே ஆமா அப்பா ஃப்ராக்சர்ல ஒண்ணு இல்லைண்ணே ரத்தம் தான் கட்டி இருக்கு. ஐயோ தண்ணி குடிங்கண்ணே. அண்ணனுக்கு அடிபட்ட உடனே அப்படியே விட்டு வந்துட்டாங்க. இதை எவ்வளவு பணம் போட்டு அண்ணன் வாங்கினாரு இதை தெரியுமா? இடம் எடுத்தவனுங்க வேலை வெட்டியது ஒழுங்கா செய்யலனாலும் வம்புல என்ன மாட்டி விட்டு எஸ்கேப் ஆகிறத மட்டும் கரெக்டா பண்ணுவானுங்க. எங்கடா அந்த குச்சி ஜோசியரை தேடி பிடிச்சி கொண்டு வந்துவேன்? அந்த எடுபட்ட நான் எங்கடா? அவங்க சொந்தக்கார சாவுக்கு போயிருக்கான். அவன் திங்கக்கிழமை வந்துருவேன்னு உங்ககிட்ட சொல்ல சொன்னானே. நான் மறந்துட்டேனே. ஏய் என் மூஞ்சில முழிக்கூடாதுன்னு சொல்றான் அவனை. மீறி அவன் என் முன்னாடி வந்து என்ன நீங்க இருக்க மாட்டீங்க. ஐயோ அண்ணா ஃப்ரீயா விடுங்கண்ணே காசு போட்டுண்ணே. ஏற்கனவே கோயில் பிரச்சனை இந்த குருக்கள் பிரச்சனை நான் அல்லாடிக்கிட்டு இருக்கேன். ஐயோ இது பத்தாதுன்னு இந்த குச்சி ஜோசிக்காரி பிரச்சனை வேற. அந்த கர்மம் முடிச்சவளை என்னி நான் பார்த்து தொலைச்சனோ அன்னிலேருந்து அவ சொன்ன மாதிரி நடந்து தொலைதுரா. அப்படி என்னன்னே சொன்னாவ? கொஞ்சம் கிட்ட வாய. ஏண்டா கோயில்ல கதாகாலட்சேபமா பண்ணிட்டு இருக்க எப்படி என்னன்னு கேட்டுக்கிட்டு இருக்க? நானே வழியில துடிச்சுக்கிட்டு இருக்கேன். முதல் சாட்சி எண்ணி 24 மணி நேரத்துக்குள்ள சனி அம்சமான காக்கா தலைய வந்து தட்டும். எண்ணி 48 மணி நேரத்துக்குள்ள சிகப்பு சேலை சுத்தின அரவாணி ஒருத்தி கையை தட்டி வந்து காசு கேட்பான். யானை வந்து மோதி நிற்கும். அன்னைக்கு அவ சொன்னதுல
இன்னும் ஒண்ணுதான்டா பாக்கி இருக்கு. அண்ணே அண்ணே வாங்கண்ணே, ஆஸ்பத்திரி போகலாண்ணே, அப்பதான் வலி சரியாகும்ண்ணே. ஏய், இது ஏன்டா என் முன்னாடி கொண்டு வந்து வச்ச? அண்ணே நான் தானே கீழே கிடந்ததுண்ணே, ரொம்ப காஸ்ட்லி இல்ல, அதான் மேல கொண்டு வந்து வச்சேன். ஏய், நான் அரைஞ்சனா. யோ என்னையா? ஏய், முதல் வேலையா நாளைக்கு காலை ஜோசியரை கூட்டு வாடா. அண்ணே யாருண்ணே, குச்சி ஜோசிக்காரியா? அடிங்க. டேய், அண்ணே, கத்தி எடுத்து அண்ணே, sorry. தூக்கிடா. ஐயோ 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 கொன்னுடுவேன். சாரிண்ணே. ஐயோ டேய், முதல்ல அடிச்சு கொல்றா அவனை. அண்ணே மன்னிச்சிடுறேன், எவ்வளவு திமிரு இருந்தா அவளை பத்தி பேசுவேன். ஏதோ வாய் தவறி சொல்லிட்டேனே, மன்னிச்சிருங்கண்ணே. ஏய், இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேச கொண்டே போட்டு பேச விட்டா மாட்டேனே, பேச மாட்டேனே. யானை உண்ட மாதிரி கீழே தூக்கி போட்டு விட்டா உன்ன. அம்மா அம்மா. டேய், முதல்ல எங்க குடும்ப ஜோசியரை கூட்டு வாங்கடா. சரிண்ணே. என் ஜாதகத்தை காட்டி நேரம் எப்படி இருக்குன்னு பாப்பண்டா. அம்மா டேய், முடியலடா. டேய், முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஒரு எக்ஸ்ரே எடுத்து பாப்பண்டா. சரிண்ணே. பாத்துடா, பாத்துடா. டேய், வலிக்குதுடா, டேய், வலிக்குதுடா. ஐயோ, என்ன ஆகாதுடா. ரொம்ப வலிக்குதுடா, டேய், ரொம்ப வலிக்குதுடா. அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுண்ணே, பயப்படாதீங்க, கொஞ்சம் பொறுத்துக்கங்கண்ணே. அவளை கூட்டு போங்க. டேய் டேய் டேய், இத முதல்ல எடுத்து கோடவுன்ல போடுங்கடா. சரிண்ணே, இப்பயே கொண்டு போய் கோடவுன்ல போட்டுறேன். இனிமே இது என் கண்ணிலே படக்கூடாதுடா. சரிண்ணே. யோ அண்ணன் எவ்வளவு அவஸ்தைப்படுறாரு பாரியா. ஒன்னால வந்து அண்ணா தெரியாம பண்ணிட்டேன். நிறைய முடிச்சானே. ருத்ரம் ஒரு மகா ரகசியம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு ருத்ரம் ஒரு மகா ரகசியம் தொடர்கிறது. சொல்லு வினோத். பையா பேசலாமா? பேசு. சரி, உனக்கு தங்க வேண்டிய ஏற்பாடெல்லாம் லால் பக்காவா அங்க பண்ணி வச்சிருப்பான்ல? லால் பையா, இங்க போலீஸ் கடுபிடி ஜாஸ்தியா இருக்குடா. அதான் இந்த குருடங்கேட்டப்ப இன்னும் கொஞ்ச நாள் கண்டினியூ பண்ணலான் இருக்கேன்.
இந்த அப்புவோட மேட்டர் தான் இது வரைக்கும் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியல. ஆனால் ஒன்று, அவன் கண்டிப்பாக போலீஸ் கண்ணில் மாட்டிருக்க மாட்டான்னு மட்டும் உறுதி. எப்படி கரெக்டாக சொல்கிறீங்க பையா? ஏன்னா மாட்டிருந்தானா ரொம்ப தூரத்துலேருந்து வாட்ச் பண்ணுற போலீஸு இந்நேரம் கிட்டக்க வந்து என் கண்ணில் விரல விட்டு ஆட்டியிருப்பாங்க. அதான் சரி. ஏதாவது முக்கியமான விஷயந்தான் மட்டும் எனக்கு ஃபோன் பண்ணி பேசு. ஆனால் இந்த லோக்கல் சிம் கார்டு நம்பரை வச்சு என்கிட்ட பேசாத, புரிஞ்சுதா? இல்லை பையா, லால் கொடுத்த இன்டர்நேஷ்னல் சிம் கார்ட்லேருந்து தான் பேசிகிட்டு இருக்கேன். நம்ம கதிரை ஹாஸ்பிட்டல்லேருந்து தூக்கிட்டு வர விஷயமா லால் ஏதோ பிளான்லாம் போட்டு வச்சிருக்கேன்னு சொல்லியிருக்கான். அது என்ன ஏதுன்னு பாரு. அப்போ உனக்கு ஃபோன் பண்ணா பேசு. ஆனால் நீ எங்கே இருக்க, என்ன பண்ணுறேன்னு மட்டும் சொல்லாத. டேய் மோப்ப, நான் இங்கே வர மாதிரி தெரியுது. நான் உங்ககிட்ட அப்புறம் பேசுகிறேன். சரிங்க பையா. तू पागल है क्या? एक गांव में कितना आदमी है, वो सभी छोड़ने के बाद क्यों मेरे पीछे घूमता है भाई? हमको समझा नहीं। देखो, रखो फोन, पहले फोन रखो। फालतू आदमी। எழுதிட்டு பாப்பா. என்னங்க, எப்படிங்க இருக்கு போ? தம்பி, எப்படி சொல்றதுன்னு தெரியல. நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. பொதுவாகவே சுபகிரகங்களுடைய வலிமை கொஞ்சம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு பகை கிரகங்கள் என்ன பிரச்சனை பண்ணாலும் ஒன்றும் ஆகாது. ஆனால் இப்போ சுபகிரகங்களை கட்டி போட்ட மாதிரி இருக்கு. இது பாருங்க ஜோசியர,
எங்க அப்பா காலத்துல இருந்து எங்க குடும்பத்துக்கு உங்க குடும்பம் தான் நல்லது கெட்டதெல்லாம் பார்த்து சொல்லியிருக்காங்க. எனக்கு இந்த ஜாதகத்து மேலாம் பெருசா நம்பிக்கை இல்லை. அன்னைக்கு அந்த குச்சி ஜோசியக்காரி ஏதோ பெணாத்துனா, அன்னைக்கு அவ சொன்னதெல்லாம் சொன்ன மாதிரியே தொடர்ந்து ஒன்று ஒன்றா நடக்க ஆரம்பிச்சது. அதனால்தான் மனசுக்குள்ள சின்னதா ஒரு பயம் வந்துச்சு. அதனால்தான் உங்களை வர சொன்னேன். எதுவும் ஜாதகத்தை ஒரு வாட்டி பார்த்துடலாமே என்ன. உங்க பயமும் நியாயம், அவங்க சொன்னதும் உண்மை. இப்ப நான் பார்த்துட்டு இருக்கிற உங்க ஜாதகமும் அதைத்தான் சொல்லுது. உங்க ஜாதகத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கிற குரு பார்வையால இது நாள் வரைக்கும் நீங்க செய்த தப்புக்கார எல்லாத்துக்கும் தண்டனை எதுவும் கிடைக்காத அளவுக்கு கவசமா இருந்து காப்பாத்திடுச்சு. ஆனா சனி ராகு சேர்க்கையும் 12ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் கேது கூட்டும் இப்போ உங்களுக்கு நடக்கிற தசாபுத்தி படி ரொம்ப தப்பா இருக்குது. தம்பி, கூட்டி கழிச்சு பார்த்தா இப்ப இருக்கிற கால நேரம் ரொம்ப பயங்கரமா இருக்கு. ஒரு எதிர்பாராத விபத்து உங்களுக்கு நடந்து உங்க உயிருக்கு ருத்ரம் ஒரு மகா ரகசியம்.